அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 22/12/2025 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:25 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான ஏதாவது விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்களா? கெட்டது நடந்துக்கிட்டே இருக்கா? அதாவது பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது, அதிலிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செயல் நோக்கத்தோடு ஈர்க்கப்பட்டு உற்சாகமாக நீங்கள் இருப்பீர்கள். மேலும் இது உங்களுடைய படைப்பு திறனை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் அட்டவணையிட்டு சிறப்பாக இன்று திட்டமிட்டு செயல்படுவீர்கள். இன்று உங்களுக்கு நிதி நிலைமை மிகவும் சிறப்பானதாகவும் விலை மதிப்பற்ற சொத்துக்கள் மற்றும் கடவுள் கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்ந்து மிகவும் நிம்மதியான நாளாகவும் அமையப் போகிறது. ஒரு வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு நீங்கள் அதிகமாக சிந்தித்து செயல்பட வேண்டியது நல்லது. இன்று நீங்கள் உண்மைக்கு புறம்பான சொற்களை ஒரு முறை பேசிவிட்டீர்கள் என்றால் அதற்கு தகுந்த பிரச்சனைகள் வரும். அதனால் யோசித்து பேச வேண்டியது சிறப்பு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நல்லவராக இருப்பதற்கு பதிலாக உண்மையானவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். உண்மையாக இன்று உங்களுக்கு இருக்கிறதன் காரணமாக மிகவும் சிறப்பான பலன்கள் நடக்க இருக்கு. கடந்த காலத்தில் உங்களுக்கு நேர்மறையான தன்மையை பயன்படுத்தி சிலர் உங்களை ஏமாற்றி இருப்பார்கள், காயப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அது அனைத்தும் மாறுவதற்கு இன்றைய நாளே உங்களுக்கு சிறப்பானதாக அமைகிறது. இன்று பிடிவாதமாக எந்த ஒரு விஷயத்திலும் இருக்க வேண்டாம், அது நல்லது அல்ல. இன்று உங்களுடைய தவறுகளை சிலர் தெளிவாக சுட்டி காட்டுவார்கள். அவற்றில் சிலவற்றை நீங்கள் சரி செய்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் மிகவும் சிறப்பாக அமைகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு பணம் காசு விஷயத்தில் அதிகமான சேர்க்கை இருக்கும் என்று சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள். இன்று நிதி நிலைமைக்கு பெரிதாக எந்தவிதமான பஞ்சமும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று சிறு சிறு பிரச்சனைகள், சளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மற்றபடி ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த விதமான பிரச்சனையும் காணப்படாது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பணியை பொறுத்தவரை மிகவும் சிறப்பான பணிகளை செய்து மிகவும் பெரிய பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக செய்து முடிக்கக்கூடிய திறமையை பெற்ற ராசிக்காரர்கள் நீங்கள் என்று சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளது ஆசிரியர் புத்திசாலித்தனத்தை இன்று மெச்சுவார்கள். அதாவது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை சிறப்பாக பாராட்டக்கூடிய நாளாக அமைகிறது. காதலர்கள் தங்களுடைய கடமையை உணரக்கூடிய நாளாக அமைகிறது. தாங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கும். வீடு வாங்க கட்ட இதற்கான ஒரு அடித்தளமாக இந்த நாள் அமையப் போகிறது. சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். தங்களுடைய பெண்ணுக்கு நல்ல வரன் அமையும் நாளாகவும் உங்கள் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் நாளாகவும் அமைகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கும். உயர்கல்வியில் வெற்றி உண்டாகும். மகனுக்கு அயல் நாட்டில் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பாக பிரிவினை இன்று சுமூகமாகும். புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வேலையாட்களை மாற்றக்கூடிய நாளாக அமைகிறது. வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள். இன்று இடுப்பு வலி, கால் வலி
போன்று சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. காதல் விவகாரத்தில் அவசரப்படாமல் இருக்க வேண்டியதே இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பானது. இன்றைய நாள் நீங்கள் முன்கோபத்தை தவிர்த்து இருக்க வேண்டியதே மிகவும் சிறப்பானது. எனவே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் நன்மையாக நாளாகவும் அமைகிறது. இருந்தாலும் நீங்கள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டியதே உங்களுக்கு மிகவும் நன்மை. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பயணங்களால் ஆதாயம் உண்டாவதற்கான நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்தக்கூடிய நாளாக அமைகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நல்ல ஒரு விதத்தில் முடியும். சிலருக்கு காதல் திருமணம் பெற்றோர்களுடைய சம்மதத்தின் பேரில் முடியக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. இன்று மாணவர்கள் பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள். அதிர்ஷ்டமான நிறமாக மஞ்சள் நிறம் சொல்லப்படுகிறது. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மூத்த அதிகாரிகளை உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். அதனால் வேலை சுமை அதிகமாகலாம். முக்கியமான ஆவணங்களை இன்று கவனமாக கையாள வேண்டும். அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம். இன்று சொத்து வாங்குவது விற்பது நல்ல ஒரு விதத்தில் முடியக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த சொத்து வாங்குவது விற்பது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தாலும் கூட தற்போது சிறப்பாக முடியக்கூடிய நாளாக அமைகிறது. கூட்டு வியாபாரிகளிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் என்று சொல்லலாம். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நிர்வாக திறமையால் பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இன்று மிகவும் சிறப்பான பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. வெளிநாட்டு பயணத்திற்காக நிறைய தனுசு ராசி நண்பர்கள் இன்று காத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா இன்றைய நாள் நல்ல ஒரு பலனை நல்ல ஒரு செய்தியை கேட்கக்கூடிய நாளாக அமைகிறது. அந்த பணியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிரிகளுடைய தொல்லைகள் அகலக்கூடிய நாளாக அமையும். இந்த எதிரிகளுடைய தொல்லையால் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் பின்வாங்கல் நேரிட்டதோ அதையெல்லாம் மாற்றக்கூடிய நாளாக அமையப் போகிறது. வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய நாளாகவும் கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் குவியக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இதனால் இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகவும் சிறப்பான நாள் என்றே சொல்லலாம். அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும். மாணவர்கள் பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பார்கள். மகரம் ராசி நண்பர்களே, எதிர்காலத்திற்காக ஒரு தொகையை தங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் டெபாசிட் செய்து வைக்கக்கூடிய நாளாக, அதாவது ஒரு புது சேமிப்பு தொடங்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. பெண்களுக்கு சளி தொந்தரவு வரலாம், ஆனாலும் அது விரைவில் சரியாகும். இந்த சின்ன சின்ன ஆரோக்கிய கோளாறுகள் இன்று நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். வேளையில் தங்களுடைய மனைவியின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு பெரிய விஷயங்கள் நிறைய இன்று கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பெரிய அளவில் எந்த விதமான பிரச்சனையும் இன்று காணப்படாது. இன்று அரசாங்க வேலை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மார்க்கெட்டிங் பிரிவினர் புது ஆர்டர்கள் பெற சற்று கூடுதல் அலைச்சல் தேவைப்படுகிறது. சமூக ஆர்வலர்கள் மேடைகளில் ஆவேசமாக பேச வேண்டாம். நண்பர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. வீட்டில் வேலையாட்களின் கோபத்தினை காட்டாமல் தட்டி கொடுப்பது மிகவும் சிறப்பு. இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ கோயிலை புதுப்பிக்க உதவுவீர்கள். இரவில் நீண்ட தூர பயணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கணவனிடம் வளைந்து கொடுத்து போவது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அதிகமாக சண்டை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது இன்றைய நாள் மிகவும் நல்லது. நீண்ட நாள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இனி வரக்கூடிய நாட்களில் சீக்கிரமாக குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு. நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கொடுக்கல் வாங்கல்ல அதிகமான கவனம் செலுத்தி வாங்குவது மிகவும் நல்லது. இதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருப்பதாக நினைப்பீர்கள். அந்த உத்தியோகத்தில் நல்லதொரு பலனை பெறக்கூடிய நாளாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையப் போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் கிரே. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.